Hi students, welcome to Kribai Tuition Center. இப்போ நம்ம exercise number 4.3 பார்க்கிறதுக்கு முன்னாடி compound interest ஓட ஃபார்முலாவை derive பண்ண போறோம். ஏன் நம்ம first ஃபார்முலாவை derive பண்ணோம்னா நீங்க just like that ஃபார்முலாவை படிச்சீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுவே derive பண்ணி என்ன ரீசன் அது ஏன் அப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிட்டு படிச்சீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறக்காது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படுற முக்கியமான ஃபார்முலா. ஸோ நம்ம இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதனால இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவை டிரைவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன, P இன்டூ N இன்டூ ஆர் பை 100. Pனா பிரின்சிபல் அமௌண்ட், இனிஷியலாக நம்ம என்ன அமௌண்ட் போடுறோமோ அது, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த அமௌண்ட்டை போட போகிறோம், எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆக போகுதுங்கிறது N. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை ரூபாய் வட்டிக்கு நீங்கள் போடுறீங்க, எத்தனை பர்சன்டேஜ் வட்டிக்கு நீங்கள் போடுறீங்கிறது ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை இன்னொரு ஃபார்முலாவும் சில இடத்துல சில புக்ஸில் கொடுத்துருப்பாங்க, P இன்டூ ஆர் இன்டூ T டிவைடட் பை 100, வேர் P மீன்ஸ் பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீனா டேர்ம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி அந்த மாதிரி டேர்முக்கும் வருது இல்லையா, அதனால அதை வந்து டீனும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம், டேர்ம் அப்படின்னு அர்த்தம். டேர்ம் ஆர் டைம் அப்படின்னு கொடுக்கலாம், டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்முலாஸ் தான். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா கிளீனாக தெரியும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன, அதாவது இப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாறவே மாறாது. 2 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 3 இயர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்பர் ஆஃப் இயர்ஸை இன்டூ 5 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி 5 இயர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிவோம். இன்டூ 4னு போட்டால் 4 இயர்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறவே மாறாது எங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னா வட்டிக்கு வட்டி போடுறது, வட்டிக்கு வட்டி போடுறதுக்கு பேர் தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ உள்ள பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் லோன் எடுக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஸ் கம்பெனிஸில் போய் ஃபினான்ஸ் பண்ணும்போதோ எல்லா இடத்துலையுமே இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு வட்டி போடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு அவங்க வட்டி வந்து பிரின்சிபல் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது PNR பை 100. செகண்ட் வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட இந்த வட்டியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவாங்க, PNR பை 100. ஓகேவா, இந்த வட்டியையும் சேர்த்து ஆட் பண்ணி இப்போ செகண்ட் வருஷத்துக்கு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டியோட சேர்த்து ஆட் பண்ண அமௌண்ட் பிரின்சிபல் ஆயிடும். இப்போ இதை பிரின்சிபலாக வச்சு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மறுபடியும் இந்த பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி டோட்டல் பிரின்சிபலை எடுத்து மறுபடியும் வந்து அதுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது வட்டிக்கு வட்டி போடுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா, நம்ம உட்காந்து ஒவ்வொரு தடவையும் பிரின்சிபல் ப்ளஸ் PNR பை 100 கால்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்து பிரின்சிபல் கூட ஆட் பண்ணி திரும்ப அதுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இப்போ 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்குங்கிற போது ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸாக போகும். நம்மளால அது உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா, அதை தான் நம்ம இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு PNR பை 100 யூஸ் பண்ணி தான் நம்ம பிரின்சிபல் வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா PNR பை 100 யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பொறுத்த அளவுக்கு ஒரு டேர்முக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், எது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபல் அதே அமௌண்ட் தான் இருக்கும் போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலோட சேர்ந்து ஆட் ஆக போகுது. ஸோ டேர்ம் 2ல இருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது மாறுது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணோம். இப்போ இதுலேயே பாருங்க, ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு PNR பை 100 யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் எடுத்த பிரின்சிபல் கூட இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது PNR பை 100, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு P ப்ளஸ் PNR பை 100 வருது. இப்போ இதுலேருந்து Pயை நீங்கள் காமனாக வெளியெடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் NR பை 100 வருதா.
இப்போ இங்க நம்மளுக்கு நம்ம எதுக்கு கால்குலேட் பண்றோம், வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு p r by 100. சோ இங்கேயும் நம்ம டைரக்டா pr by 100 போட்டுக்கலாம். அப்ப நம்மளுக்கு p காமனா வெளிய எடுக்கும்போது என்ன கிடைக்குது, 1 plus r by 100. சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு அமௌண்ட் என்ன வருது, p into 1 plus r by 100. இப்போ அடுத்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். I2 இது I1, இது அதாவது இது வந்து நம்ம CI ன்னு வைக்க வேண்டாம், I1 இது நம்ம I2 ன்னு வெச்சுக்கலாம். I2 இப்போ மறுபடியும் என்ன ஃபார்முலா, PNR by 100. இப்போ நமக்கு பிரின்சிபல் என்ன இருக்கு, P into 1 plus R by 100 into number of years. அடுத்த வருஷத்துக்கு அடுத்த டேர்முக்கு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அடுத்த வருஷம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருந்தா வருஷம் எடுத்துக்கிறோம், இல்ல டேர்ம்னா டேர்ம் பீரியட். அடுத்த டேர்முக்கு ஓகேவா, அடுத்த ஒரு சப்டிவிஷனுக்கு. சோ இங்க n க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், 1 என்ன போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் 1 இயர் பண்ண போறோம். சோ into 1 into r rate of interest r divided by 100. இதை நம்ம இப்ப எப்படி எழுதலாம், p into 1 plus r by 100 into r by 100 அப்படின்னு எழுதலாம். இப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார் செகண்ட் இயர் என்னன்னு வருது, p into 1 plus r by 100 into r by 100 ன்னு வருது. இப்போ நம்ம செகண்ட் அமௌண்ட் A2 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். A2ங்கிறது என்ன, திரும்ப பிரின்சிபல் அமௌண்ட் A1 plus இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண I2. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ அமௌண்ட் என்னது, p into பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, p into 1 plus r by 100 plus இப்போ I2 என்னது, p into 1 plus r by 100 into r by 100. இதுதான். இப்போ நம்ம இது ரெண்டுத்துல இருந்தும் p into 1 plus r by 100 காமனா வெளிய எடுக்கலாம். அப்ப நமக்கு மறுபடியும் இங்க என்ன வரும், இத காமனா வெளிய எடுத்தாச்சு. சோ 1 plus r by 100, இங்கேயும் 1 plus r by 100, இங்கேயும் 1 plus r by 100. அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம், p into 1 plus r by 100 to the whole power of 2 ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ 2 இயர்ஸ்க்கு 2 டேர்ம்ஸ்க்கு p into 1 plus r by 100 to the whole square வருது. இதே போல தான் இப்ப 3 டேர்ம்ஸ்க்கு p into 1 plus r by 100 to the power of 3, 4 டேர்ம்ஸ்க்கு p into 1 plus r by 100 to the power of 4. so காமனா நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம், amount is equal to p into 1 plus r by 100 to the whole power of n. so compound interest ஓட ஃபார்முலா என்ன, amount is equal to p into 1 plus r by 100 to the whole power of n. புரிஞ்சுச்சுங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம காம்பவுண்டட் ஆனுவலிக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். a is equal to p into 1 plus r by 100 to the whole power of n. இப்போ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லிக்கு ஃபார்முலா என்ன, a is equal to p into 1 plus இந்த rate of interest divide by 2 பண்றோம். so 2 into 100 rate of interest பாதி ஆக்குறோம். இங்கேயும் number of years 2n. so terms 2 into n. so எத்தனை இயர்ஸ் வருதோ, இப்போ 2 இயர்ஸ்னா நம்ம 4 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ 2 into 2 4ன்னு ஆயிடும். ஸோ 4 டைம்ஸ் அப்படின்னு வந்துடும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பை 2 பண்ணுறோம். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிவைட் பை 2 பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஹோல் எப்படி எழுதலாம், p into 1 plus r by 200 to the whole power of 2n. காம்பவுண்டட் குவார்டர்லி, குவார்டர்லினா என்ன, 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நம்மள வந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது. ஸோ a is equal to p into 1 plus r divided by 400 to the whole power of 4n. இது வந்து காம்பவுண்டட் குவார்டர்லியோட ஃபார்முலா. ஸோ இதுல இருந்து r by 100 to the whole power of n உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இங்க r by 200 to the whole power of 2n, r by 400 to the whole power of 4n. இப்போ வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் வருஷம் ஏங்கிறது இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷம் பிங்கிறது இன்ட்ரெஸ்ட், தேர்ட் வருஷம் சிங்கிறது இன்ட்ரெஸ்ட். இப்படி இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்,
p into 1 plus same இதுலேருந்து rக்கு பதிலா a by 100 1 plus b by 100 1 plus c by 100 and so on அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வருஷம் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது இப்போ சப்போஸ் காம்பவுண்டட் ஆனுவலி நம்ம காம்பவுண்ட் பண்ணுறோம், ஆனால் டைம் பீரியட் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா a b by cன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குன்னா அப்போ என்ன ஃபார்முலா எழுதுவோம்? a is equal to p into 1 plus r divided by 100 to the whole power of இங்கே என்னக்கு பதிலாக a into 1 plus r பதிலாக இப்போ இந்த இடத்துல என்ன போட போகிறோம்னா b by c into r divided by 100. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் டைம் பீரியட் வருதுன்னா n is equal to a b by c ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா எப்பவுமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி ஃபார்முலா எப்படி வரும்? a is equal to p into 1 plus r by 100 to the whole power of a into 1 plus b by c into r by 100. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் நல்லா தரோவாக தெரிஞ்சிச்சுன்னா இனி நம்ம சம்ஸ் போட ஆரம்பிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.